ஹாய் மக்களே, மேக சந்தேசம் சீரியல் ஜூலை 31 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. கேபிய கூப்பிட போன சரத்சந்திரா கிட்டையும் செர்ரி கிட்டையும் பார்ல உட்காந்துக்கிட்டு வரமாட்டேன்னு சொல்றாரு கேபி. கேபி சொல்றாரு, என் சாரதா என் கஹன் 2 பேரும் என்ன ஹீரோன்னு சொன்னாங்க, இப்போ அவங்களுக்கு நான் எதிரி ஆயிட்டேன்னு புலம்பிக்கிட்டே சொல்றாரு. கேபி போதையில அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. இன்னொரு பக்கம் பூமி வீட்ல இருந்து வாஷ்ரூம்ல இருந்து வெளியே வந்த ஆகாஷ் பூமி வச்சிருக்க சாப்பாட்டை பார்த்து, வாவ் பூமி, எனக்காக பிரியாணி வாங்கிட்டு வந்தீங்களா? எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே அப்படின்னு சந்தோஷப்பட்டு அவளை கட்டுப்பிடிக்க போறான். ஏய் இருங்க இருங்க அப்படின்னு அவனை தடுத்து நிறுத்துறா பூமி. சரி சரி நான் சாப்பிட்றேன்னு சொல்லி பாத்திரத்தை திறந்து பார்த்தா ஆகாஷ்க்கு பெரிய அதிர்ச்சி. அங்க பிரியாணிக்கு பதிலா ஃப்ரூட்ஸும் முட்டையும் தான் இருக்கு. என்னது இது, ஃப்ரூட்ஸும் முட்டையுமா அப்படின்னு கேக்குறான். அடுத்து ஒரு பாக்ஸை திறந்து பார்த்துட்டு அதுலயும் பிரியாணி இல்லையா, என்ன பூமி, ஏதோ நோயாளிக்கு கொடுக்குற மாதிரி பழமும் முட்டையுமா கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேக்குறான். உடனே பூமி சொல்றா, இதுதான் எங்க மாமாவோட மெனு, அவர் இதைத்தான் சாப்பிடுவாருன்னு சொல்றா. ஆகாஷ் சொல்றான், ஓஹோ இதெல்லாம் சாப்பிட்டு தான் அவரு இவ்வளவு சீக்கிரம் மேல போயிட்டாரா அப்படின்னு கலாய்க்கிறான். இதை கேட்டு பூமிக்கு செம்ம கோவம் வருது. பூமி விரல காட்டி, இங்க பாருங்க, இனிமே எங்க மாமாவை பத்தி தப்பா பேசுனீங்க அவ்வளவுதான் பாத்துக்கோங்க அப்படின்னு செமையா வார்னிங் கொடுக்குறா. ஆகாஷ் பயந்து போய், ஐயோ சாரி சாரி பூமி, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன்னு அவனோட காதை பிடிச்சி தோப்புக்காரனை போடுறான். நான் சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பூமி, பிரியாணி வாசனை வந்தாலே கண்ணெல்லாம் விரிச்சு பார்ப்பேன், எனக்கு சாப்பாடுன்னு அவ்வளவு உயிர்னு ஆகாஷ் ஃபீல் பண்ணி பேசுறான். பூமி சொல்றா, அவ்வளவா பிரியாணி சாப்பிட்டா உடம்பு பாழாயிடும் அப்படின்னு சொல்றா. ஆகாஷ் சொல்றான், நான் ஹெல்த் விஷயத்துலயும் ஸ்ட்ரிக்ட் தான், பிரியாணி சாப்பிட்டா உடம்பு எப்படி பாழாகும்னு கேக்குறான். திடீர்னு ஆகாஷ் மூக்க பிடிச்சுக்கிட்டு, அடடா எங்கிருந்தோ பிரியாணி வாசனை தூக்குதே, அங்கதான் ஏதோ வாசனை வர வழியா தேட ஓட ஆரம்பிக்கிறான். பூமி சொல்றா, ஐயோ எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறா. எனக்கு பிரியாணி வேணும் அப்படின்னு சொல்றான். பூமி அந்த பக்கத்துல இருந்தா ஏதோ வாசனை வருதுன்னு சொல்லி ஆகாஷ் பிரியாணி வாசனை வர்ற பக்கம் நகர்றான். அப்போன்னு பார்த்து, மம்மி பிரியாணி ரெடியான்னு நட்சத்திரா கேக்குறா. அவங்க அம்மா அபூர்வா அவகிட்ட ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி பவுல கொடுத்துட்டு போறா. அப்பாடா என்ன வாசனை அப்படின்னு நட்சத்திரா அதை ரசிச்சுட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு ஃபோன் வருது. இன்னொரு பக்கம் ஆகாஷ், பூமி இதோ பிரியாணி வாசனை வருது பாருங்க, கண்டிப்பா அது பிரியாணி தான், எனக்கு வேணும்னு அடம்பிடிக்கிறான். பூமி சொல்றா, ஆனா நீங்க சாப்பிடக்கூடாது, எங்க மாமா பிரியாணி சாப்பிடவே மாட்டார்னு வழக்கம் போல தடுத்து பாக்குறா. ஆனா ஆகாஷ் அதெல்லாம் முடியாது, இது ஹைதராபாத் பிரியாணி வாசனை, எனக்கு நல்லா தெரியும், எனக்கு இந்த பிரியாணி சாப்பிட்டே ஆகணும்னு ஒரே கோரிக்கை வைக்கிறான். ஆகாஷோட தொலை தாங்க முடியாம பூமி சொல்றா, சரி சரி இருங்க போய் எடுத்துட்டு வரேன்னு கிளம்புறா. போன்ல பேசிக்கிட்டே நட்சத்திரா பிரியாணியை தட்டுல போட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறா. அந்த நேரம் பார்த்து பூமி வந்து அந்த பவுல மூடி தூக்கிட்டு கிளம்புறா. ஏய் நில்லு, இது எங்க அம்மா எனக்காக பார்த்து பார்த்து செஞ்ச பிரியாணி, நீ எதுக்கு தூக்கிட்டு போறன்னு நட்சத்திரா கத்துறா. பூமி சொல்றா, என் பர்மிஷன் இல்லாம கிச்சன்ல சிக்கன் பிரியாணி செய்ய உங்களுக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு கேக்குறா. நட்சத்திரா சொல்றா, கிச்சன்ல சிக்கன் இருந்தா நாங்க பிரியாணி செய்வோம், அதுக்கு எதுக்கு ஒன்ன பர்மிஷன் கேட்கணும், மரியாதையா பிரியாணிய கீழே வைன்னு சண்டைக்கு வரா. பூமி சொல்றா, எனக்கு இப்போ இது சாப்பிடணும்னு தோணுது, அதனாலதான் தூக்கிட்டு போறேன்னு வார்னிங் கொடுத்துட்டு தூக்கிட்டு போறா. நட்சத்திரா ஐயோ மம்மி அப்படின்னு கத்தி அவங்க அம்மாவை கூப்பிடுறா. பிரியாணியோட வந்த பூமியை பார்த்த ஆகாஷ், வா பூமி பிரியாணி கொண்டு வந்துட்டீங்களா, என்ன ஒரு வாசனை, பார்க்கவே செமையா இருக்குன்னு சொல்லி ரொம்ப குஷியாகிறான். பிரியாணிய சப்பு கொட்டி சாப்பிட்டுக்கிட்டே சொல்றான் ஆகாஷ், கோழியா இருக்கும்போது யாரும் கண்டுக்க மாட்டாங்க, ஆனா பிரியாணி ஆன அப்புறம் எல்லாரும் வேணும் வேணும்னு சாப்பிடுவாங்க பாத்தீங்களா அப்படின்னு ஆகாஷ் தத்துவம் எல்லாம் பேசிக்கிட்டு சாப்பிடுறான். அந்த பக்கம் அபூர்வா, என்ன பேபி ஆச்சு, காரமா இருக்கான்னு கத்திரியான்னு அபூர்வா கேக்குறா. நட்சத்திரா சொல்றா, இல்ல மம்மி அந்த பூமி என்னை சாப்பிடவே விடாம பிரியாணி தூக்கிட்டு அவ ரூமுக்கு போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்றா. அவளுக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு கடுப்பாகி அபூர்வா பூமி பூமின்னு கத்திக்கிட்டே பூமி ரூம பார்த்து போறா. அபூர்வா வர சத்தம் கேட்டதும் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருந்தா ஆகாஷ் கிட்ட பூமி, ஐயோ அவங்க வராங்க, சீக்கிரமா வாஷ்ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி அவனை ஓட விடுறா. ஆகாஷ் வாஷ்ரூம்குள்ள ஒளிஞ்சதும் பூமி தட்டோட உட்காந்து தானே சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்கறா. ஏய் பூமி, எங்கடி என் பொண்ணோட சிக்கன் பிரியாணின்னு அபூர்வா கேக்குறா. பூமி நைஸா காலி பாத்திரத்தை அவங்க கையில எடுத்து வைக்கிறா. என்னடி காலி பாத்திரத்தை கொடுக்கறன்னு
அவ்வளோ பிரியாணியும் நீயே சாப்பிட்டியா அப்படின்னு அபூர்வ அதிர்ச்சியாகி கேக்குறா. பூமி சொல்றா, ஆமா, கேஸ் என்னோடது, அரிசி என்னோடது, சிக்கனும் என்னோடது, எல்லாமே என் காசுல வாங்கினது. என் பர்மிஷன் இல்லாம நீங்க எப்படி சமைக்கலான்னு திருப்பி கேக்குறா. இங்க எல்லாமே நான் சொல்றபடிதான் நடக்கணும், அதான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், போங்க வெளியேன்னு பூமி கெத்தா பேசுறா. அபூர்வாவும் நட்சத்திராவும் அவ்வளோ பிரியாணியையும் ஒத்தையில சாப்பிட்டுட்டு இவ்வளோ ஓவரா பேசுறியான்னு கேக்குறாங்க. உடனே பூமி சொல்றா, நான் ஓவர் ஆக்ஷன் தான் பண்றேன், முதல்ல 2 பேரும் இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள விரட்டி விட்டுறா. அவங்க போனதும் வாஷ்ரூம்ல இருந்து வெளியே வந்த ஆகாஷ், அப்பாடா வயிறு ஃபுல்லாயிடுச்சு, அப்படியே ஒரு தூக்கம் போடுறேன் அப்படின்னு பெட்ல படுக்க போறான். பூமி சொல்றா, ஐயோ சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாது அப்படின்னு தடுக்கிறா. ஆகாஷ் சொல்றான், நல்லா சாப்பிட்ட அப்புறம் தூங்காம வேற என்ன பூமி பண்றது, செமையா தூக்கம் வருதுன்னு சொல்லி படுக்க போறான். சாப்பிட்ட உடனே தூங்க போன ஆகாஷ் கிட்ட பூமி சொல்றா, ஏங்க ஏந்திரிங்க, உங்களுக்கு இப்போ நிறைய வேலை இருக்கு, இதோ இந்த ஃபார்ம்ல ட்ரெஸ்ஸ போடுங்க அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸ கொடுக்கறா. ஆகாஷ், ஐயோ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் என்னால போட முடியாது, நான் போட்டதே இல்ல, ஃபார்மல் மட்டும்தான் போடுவேன், ஆனா இந்த மாதிரி டைப் போட மாட்டேன்னு சொல்றான். பூமி சொல்றா, எங்க மாமா இப்படிதான் போடுவாரு, அதனால நீங்களும் அவர் மாதிரியே போட்டுக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துறா. ஆகாஷ் சரின்னு சொல்லி ஷர்ட்டை கழட்ட பூமி ஐயோன்னு கண்ணை முடிக்கிறா. ஆகாஷ் ட்ரெஸ் மாத்திட்டு, ஓகே பூமி முடிஞ்சிருச்சு, இந்த டைய இடுப்புல கட்டணுமா அப்படின்னு டைய இடுப்புல வச்சு கேக்குறான். பூமி சொல்றா, டை எங்க கட்டுவாங்கன்னு கூட தெரியாதா அப்படின்னு கேக்குறா. ஆகாஷ் சொல்றான், உங்களுக்கு தெரியுதான்னு சும்மா ஜோக் பண்ணி பார்த்தேன்னு பூமிகிட்ட சமாளிக்கிறான். ஆகாஷ் தப்பா டைய கட்டி காமிக்கிறான். பூமி அவளோட போன்ல எப்படி கஹன் மாமா ட்ரெஸ் பண்ணுவார்னு போட்டோவை காட்டி அப்படி கட்ட சொல்றா. கஹன் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு இப்போ ஓகேவான்னு ஆகாஷ் கேக்குறான். பூமி அவனோட ஹேர் ஸ்டைலையும் கஹன் மாமா மாதிரியே மாத்தி விடுறா. ட்ரெஸ் ஹேர் ஸ்டைல் மட்டும் போதாது, எங்க மாமா மாதிரியே பேசணும், அப்புறம் அவர் மாதிரியே நடக்கணும்னு சொல்லி போன்ல கஹன் நடக்கிற வீடியோ எல்லாம் காட்டுறா. ஆகாஷ் தத்தி தத்தி நடந்து காட்ட பூமி அவனுக்கு எப்படி நடக்கணும்னு நடந்து காட்டுறா. அதை பார்த்துட்டு ஆகாஷும் அப்படியே பண்றான், கஹன் மாதிரியே நடந்து காட்டுறான். அப்படியே கஹன் மாதிரியே நின்ன ஆகாஷை பார்த்ததும் பூமிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்து கண்ணுல தண்ணீர் கொட்டுது. பூமி அழுததை பார்த்து ஆகாஷ் மனசுக்குள்ள பாவம், கஹனை பிரிஞ்ச இந்த பொண்ணுக்கு கடவுள் எவ்வளவு பெரிய அநியாயம் பண்ணிட்டாருன்னு ரொம்ப ஃபீல் பண்றான். இன்னொரு பக்கம் பார்ல மயங்கி விழுந்த கேபிய செர்ரியும் சரச்சந்திராவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. ஐயோ அண்ணா, இவருக்கு என்ன ஆச்சுன்னு மீரா பதறி போய் செர்ரியையும் சரச்சந்திராவும் கேக்குறா. பார்ல நல்லா குடிச்சிட்டு மயங்கிட்டாரு, உள்ள தூக்கிட்டு போலாம் மீரான்னு கூட்டிட்டு போறாங்க. சுயநினைவு இல்லாம கிடக்கிற கேபி பக்கத்துல உட்காந்து, ஐயோ ஏன் தான் இப்படி பண்ணுனீங்களோ, எதுக்கு இப்படி குடிச்சிங்கன்னு மீரா ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்கா. செர்ரி வெளியே வந்ததும், மாமாக்கு என்ன ஆச்சு, இப்போ அவர் எப்படி இருக்காருன்னு பூமி பதட்டமா கேக்குறா. செர்ரி சொல்றான், கஹன் அண்ணனையும் சாரதா பெரியமாவையும் நினைச்சு அப்பா அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டாரு பூமி, அவர் மனசுல அவ்வளவு வேதனை இருக்குன்னு சொல்றான். இதை கேட்ட பூமி, ஐயோ மாமா எப்பவும் இப்படி பண்ண மாட்டாரே, அவ்வளவு மனவேதனை இருந்ததாலதான் இப்படி குடிச்சிருக்காரு, பாவம் மாமான்னு கவலைப்படுறா. செர்ரி, இனிமே அப்பாவை தனியா வெளியே போக விடக்கூடாது பூமி, நாம தான் அவரை கவனமா பாத்துக்கணும்னு சொல்றான். உடனே செர்ரி கிட்ட பூமி சொல்றா, ஆமா செர்ரி, மாமா ரொம்ப உடைஞ்சு போயிருக்காரு, நாம தான் அவருக்கு ஆறுதலா இருந்து தைரியம் சொல்லணும்னு சொல்றா. செர்ரி, ஆமா பூமி, சாரதா பெரியம்மாவுக்கு ரொம்ப பெரிய அநியாயம் பண்ணிட்டோன்னு நினைச்ச அப்பா தினமும் உள்ளுக்குள்ளேயே ரொம்பவே வேதனைப்படுறாரு அப்படின்னு சொல்லி கவலைப்படுறான். அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ப்ரோமோ ரிவ்யூ என்ன காமிக்கிறாங்கன்னா, ரூம்குள்ள ஆகாஷ் ஜாலியா சிகரெட் பிடிச்சிட்டு புகை விட்டுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த பூமி செம்ம டென்ஷன் ஆகி, ஆகாஷ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அதட்றா. ஆகாஷ், ஒன்னும் இல்ல பூமி, சும்மா ஒரு சிகரெட் தான் அப்படின்னு சொல்லி புகை விடுறான். பூமி சொல்றா, நைட் எல்லாம் இங்கதான் இருந்தீங்க, விடிஞ்சதும் கிளம்புவீங்கன்னு பார்த்தா என்ன இங்க சிகரெட் அடிச்சிட்டு இருக்கீங்க, இதை எங்க அப்பா பார்த்தா என்ன உயிரோடவே விடமாட்டாருன்னு டென்ஷன் ஆகுறா. ஆகாஷ் சொல்றான், ஹேங் ஓவர் இன்னும் குறையல, ஒரே ஒரு தம் அடிச்சா எல்லாம் செட் ஆயிடும்னு பூமி சொல்றத கேட்காம தம் அடிச்சுக்கிட்டே இருக்கான். பூமி, எனக்கு இந்த புகையை தாங்கவே முடியலன்னு கத்துறா. அப்போன்னு பார்த்து மீரா கதவை திறந்துட்டு உள்ள வராங்க. ஐயோ அத்தை வந்துட்டாங்க, அவங்க பார்த்தா அவ்வளவுதான்னு பூமி பதறி போய் நிக்கிறா. மீரா உள்ள வர நொடியில ஆகாஷ் டக்குன்னு அவன் கையில இருந்த சிகரெட்டை பூமி வாயில வச்சுட்டு போய் அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறான். காப்பி கப்போட உள்ள வந்த தாரா பூமி வாயில சிகரெட்டோட நிக்கிறத பார்த்து அதிர்ச்சியாகி கையில இருந்த காப்பி கப்பை கீழே போட்டு உடைச்சிடுறாங்க. பூமி உடனே டக்குன்னு சிகரெட்டை கீழே துப்பி சீச்சின்னு சொல்றா. ஆனா மீரா அதை பார்த்துட்டு வாயடைச்சு போய் ஷாக்கா பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. பூமி சொல்றா, அத்தை நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு பதறி போய் விளக்கம் சொல்ல வரா. மீரா ஐயோ சிகரெட்டான்னு அலறிட்டே வெளியே ஓடி போயிடுறாங்க. மீரா ஓடி போனதும்
பின்னாடி ஸ்கிரீனுக்கு இருந்த வெளில வந்த ஆகாஷ், பூமி என் சிகரெட் எங்க, உங்க கையில தானே கொடுத்துட்டு போனேன்னு அசால்ட்டா கேக்குறான். இத கேட்டதும் பூமிக்கு கோவம் தலைக்கேறி ஏன்னு கத்த வரா. ஆகாஷ் உடனே ஓகே ஓகே கூல் அப்படின்னு சொல்லி பூமி அமைதிப்படுத்த பாக்குறான். அதோட முடியுது. பாய் மக்களே.